தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று போதித்த ஐயா வைகுண்டரின் கோவிலுக்குள் வைத்து இந்த கொடூர கொலை சம்பவம் நடந்துள்ளது. கன்னியாகுமரி அடுத்துள்ள மாதவரத்தில் ஐயா வழி மக்கள் ஐயா வைகுண்டருக்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த கோவிலில் கடந்த 18ஆம் தேதி முதல் சித்திரை திருவிழா நடைபெற்று வந்தது. 10வது நாள் திருவிழாவையொட்டி மாதவபுரம் கண்ணன் என்பவரது 16 வயது மகன் விஷ்ணு பரத் கோவிலுக்கு சென்றுள்ளார். பள்ளி ஒன்றில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த விஷ்ணு பரத் ஐயா கோயில் வளாகத்தின் உள்ளே தென்பகுதியில் தனது பள்ளி நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அதே ஊரை சார்ந்த பார்ட் டைம் ஆட்டோ ஓட்டுநரான கல்லூரி மாணவர் சந்துரு விளையாடிக் கொண்டிருந்த விஷ்ணு பரத்திடம், உங்கள் வீட்டில் இருந்து திருவிழாவுக்கு வரி கொடுக்கவில்லை, அதனால் ஐயாவின் வாகன ஊர்வலத்திற்கு நீ வரக்கூடாது என சொன்னதாக கூறப்படுகிறது. விஷ்ணு பரத் தனது நண்பர்கள் இருக்கும் தைரியத்தில், நீ சும்மா சீன் போடாதே, தள்ளிப்போ என்று சொன்னதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த சந்துரு தான் ஓட்டும் ஆட்டோவின் சாவி கீ செயினில் மாட்டப்பட்டிருந்த பட்டன் கத்தியால் விஷ்ணு பரத்தை சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்ததால் இரத்த வெள்ளத்தில் விஷ்ணு பரத் கீழே சாய்ந்தார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சந்துருவை மடக்கி பிடித்தனர். ஆத்திரத்தில் கத்தியால் குத்திவிட்டதாக பதறிய சந்துரு உயிருக்கு போராடிய விஷ்ணு பரத்தை தனது ஆட்டோவில் ஏற்றி கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அதற்குள்ளாக தனது மகன் கத்தியால் குத்தப்பட்ட தகவல் அறிந்து விஷ்ணு பரத்தின் தந்தை கண்ணன் ஆவேசமாக மருத்துவமனைக்கு வந்ததால் அங்கிருந்து ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சந்துரு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி மாணவன் விஷ்ணு பரத்தை மேல் சிகிச்சைக்காக பெருமாள்புரம் குமாரசாமி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விஷ்ணு பரத் இறந்து விட்டதாக கூறினர். இதனையடுத்து விஷ்ணு பரத்தின் உடல் பிணக்கூராய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உறவினர்களிடம் சிக்கினால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்று அஞ்சிய கல்லூரி மாணவர் சந்துரு கூடங்குளம் காவல் நிலையத்தில் தனது கத்தியை ஒப்படைத்து சரணடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சுரேந்திரன் மற்றும் வேல்ராஜ்.